கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் இந்த வாரத்திலிருந்து ஒரு சில வாரங்கள் என்று நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்ற தலைப்பினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். We are dealing the subject, the baptism of the Holy Spirit. The baptism of the Holy Spirit. God willing, we would study this in the coming weeks. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், the baptism of the Holy Spirit. ஏன் இந்த பாடத்தை படிக்க வேண்டியது இருக்கிறது என்றால், இன்றைக்கு இரண்டு விதமான அடிப்படை கேள்விகள் இந்த தலைப்பை பற்றி உலா வருகிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று அதனுடைய அடிப்படையிலே அந்நிய பாஷையில் பேசாவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கே போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு போதனை இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் பரலோகமே போக முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தை நீங்கள் பெறாவிட்டால் அந்நிய பாஷையில பேச முடியாது, அந்நிய பாஷையில பேசவில்லை என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. இன்றைக்கு நிறைய பேருக்கு அது தொந்தரவாக இருக்கிறது. ஐயோ, நான் அந்நிய பாஷையிலே பேச முடியவில்லையே என்று சொல்லிவிட்டு ஏதோ வாய்த்தரங்கள் நாவைத்தரங்கள் அப்பொழுது வருகிறது அந்நிய பாஷை என்று சொல்லிக் கொடுப்பதனாலே அதையெல்லாம் பின்பற்றி விட்டு அதை அந்நிய பாஷை என்று சொல்லி நானும் பரலோகத்துக்கு போகிறேன், நானும் பரிசுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதல் பாதிப்பு, ஏன் இந்த பாடத்தை படிக்கிறோம் என்றால் அதனுடைய முதல் பாதிப்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெறாமல் அதனுடைய அடிப்படையில் அந்நிய பாஷை பேசாமல் பரலோகத்திற்கு போக முடியாது என்பது. இரண்டாவது, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோட்பாடு. நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்கள், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு வல்லமை இல்லை. ஆகவே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வெற்றி வாழ்க்கையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கும் பாவத்தை மேற்கொள்வதற்கும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை இரண்டாவது ஆசீர்வாதமாக பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய போதனை. முதலாவது, நீங்கள் பரலோகத்துக்கே போக முடியாது, பரிசுத்தருடைய ஞானஸ்நானத்தை பெற்ற அந்நிய பாஷை பேசாவிட்டால் பரலோகத்துக்கே போக முடியாது என்ற கோட்பாடு. இரண்டாவது, நீங்கள் ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த உலகத்திலே கடவுளுடைய முழு ஐஸ்வர்யத்தையும் முழு ஆசீர்வாதங்களையும் முழு ஈவுகளையும் பெறுவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் மிக மிக அவசியம். அது ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு, மனம் திரும்பினதற்கு பிறகு ஒரு இரண்டாவது ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு. There are two divergent views about the baptism of the Holy Spirit. That's why we study this subject. Number one, without receiving the baptism of the Holy Spirit, and on that basis, if you don't speak in tongues, you will not enter into the kingdom of God. You are not even qualified to enter into the kingdom of God, which means you cannot be saved without the baptism of the Holy Spirit and subsequently the in association with that speaking in tongues. Number one. Number two, maybe you would have become a believer, but to receive the rich blessings of God, the victory over sin, the victory over circumstances, for which you need the second blessings. The second blessing is promised or could be ours only when we have this baptism of the Spirit subsequent to our salvation, the second blessing. So these two key views that we have about the baptism of the Holy with regards to the teaching of the baptism of the Holy Spirit. இந்த இரண்டு கோட்பாடுகளுமே அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஞானஸ்நானம் பெறாமல் அதனுடைய அடிப்படையில் அந்நிய பாஷை பெறாமல் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொன்னதாக இருக்கட்டும், நீங்கள் மனம் திரும்பினாலும் பரலோக ஆசீர்வாதங்களை பாவத்தின் மேலே வெற்றியை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் அல்லது இரண்டாவது ஆசீர்வாதம் பெற வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிற இந்த இரண்டு கோட்பாடுகளுமே சமீப காலங்களில் ஏறத்தாழ ஒரு 100 வருஷம், அதிகமாக போனால் இந்த 100 வருஷங்களுக்குள்ளாக பிரகடனப்படுத்தப்படுகிற கோட்பாடை அல்லாமல் ஆதி திருச்சபையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நேரடியான போதனைகள் கிடையாது.
சில மறைமுகமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் இப்படி கீழ்ப்படிய வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்படி நேரடியாக பரிசுத்தருடைய ஞானஸ்நானத்தை பெறாவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஒன்றும், அடுத்தது நீங்கள் பாவத்தின் மேலே வெற்றி பெற முடியாது, அல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியாது, அடிமைத்தனத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இரண்டாவது ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிற இந்த கோட்பாடு இந்த 100 ஆண்டுகளிலே தான் குறிப்பாக சில இடங்களிலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை மூல ஆதாரமாக வைக்கிறார்கள். அது உண்மைதான். அதில் நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை தான் வருகிற வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக படிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனத்திலும் ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது, கருகலான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான அதிகாரம். அது உண்மை. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்நிய பாஷைக்கான மூல அதிகாரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்நிய பாஷை இருக்கிறது. ஆகவே பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை பற்றி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்தருடைய ஒத்தாசையை கொண்டு தேவனுடைய வார்த்தை அங்கும் இங்கும் அலசி பார்க்க போகிறோம். ஆனால் அந்நிய பாஷைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து கையாளுவது என்பது வேதத்திற்கு புறம்பானது. பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் அதற்கு வர வேண்டும். So we'll study Acts 2 because this chapter of Acts 2 deals with the subject, the baptism of the Holy Spirit and its implications upon the first official church that was established on the face of the earth. So Acts 2 is not all about the tongue speaking. That is not the key text, the motto text or the key text to prove the tongue speaking. There you have to go to the Old Testament to study about tongue speaking. So this Acts 2 is a key chapter with regards to our studies on the baptism of the Holy Spirit. So we are going to study each verse carefully with the enabling of the Holy Spirit, searching scriptures or interpreting scripture from scripture. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சபையினுடைய சரித்திர துவக்கத்தை சொல்லுகிறது. Acts 2 is about the birth of the church historically. நான் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அதற்கான வசனங்களையும் நாம் பார்க்க போகிறோம். The birth of the church in the historical context. சரித்திரத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாற்றை, அந்த நிகழ்வை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. The church existed in the Old Testament, right from Adam, whoever has come to Christ, come to God through Christ, they are part of the church. But in the historical narration, the historical context of redemptive history, what we call the redemptive history, in that history, the beginning of the church or the birth of the church is recorded in the book of Acts 2. ரட்சிப்பின் சரித்திரத்திலே கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் என்பது கிரமமாக வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக கடைசியிலே கிறிஸ்துவிலே நிறைவேறினது. ரட்சிப்பின் திட்டம், அந்த திட்டத்திலே சபை சரித்திரத்தின் ஒரு நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே சபை இருக்கிறது. ஆனால் சரித்திரத்திலே சபை உண்டானது வரலாற்றை நாம் இங்கே படிக்கிறோம். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நித்தியமானவர், இயேசு கிறிஸ்து நித்தியகுமாரன், அவர் நித்திய ரட்சகர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் நித்திய ரட்சகராக இருந்த பொழுதும் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் சரித்திரத்திலே ரட்சிப்பினுடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் தோன்ற வேண்டியது ஒரு அவசியமாயிருக்கிறது. Jesus Christ is the eternal Son. He is God, so he is eternal, and he is the Lamb of God, even slain as the Lamb of God even before the foundation of the world. But in the redemptive history, Christ had to come in human form and to die on the cross of Calvary. But that doesn't mean that we don't have the idea about cross or sacrifices in the Old Testament. But Christ has to come in history as part of redemptive history to die on the cross of Calvary. கிறிஸ்து எப்படி சரித்திரத்தில் அவர் நித்தியமானவராய் இருந்த பொழுதும்
பழைய ஏற்பாட்டிலே அந்த கிறிஸ்துவனுடைய சாயலாகிய அநேக பலிகள் இவைகள் எல்லாம் இருந்த பொழுதும் கூட, ஒரு முன்னடையாளமாக இருந்த பொழுதும் கூட, கிறிஸ்து எப்படி சரித்திரத்தில் அந்த வார்த்தையை வலியுறுத்தி சொல்கிறேன். அதற்கு வேதவசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஏனென்றால் வேதவசனம் தான் நமக்கு ஆணித்தரமாக இருக்க போகிறது. சரித்திரத்திலே கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தள்ள வேண்டும் என்பது ரட்சிப்பினுடைய திட்டத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவராய் இருந்த பொழுதும், சபை பழைய ஏற்பாட்டிலே இருந்த பொழுதும், பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே கிரியை செய்த பொழுதும், சபை என்பதை பொறுத்தளவிலே ரட்சிப்பின் சரித்திர திட்டத்திலே ஒரு நாளில் சபை தோற்றுவிக்கப்பட வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தெளிவாக படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சபை கடவுளுடைய ரட்சிப்பின் கிரமத்திலே, ரட்சிப்பின் திட்ட வரலாற்றிலே சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள் என்பது பெந்தேகோஸ்தே நாளாகிய அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். This is the historical record of the church, the birth of church according to the divine plan of in redemptive history. அந்த சரித்திர ரட்சிப்பிலே சரித்திர கோணம் என்று ஒன்று இருக்கிறது. ரட்சிப்பிலே 3 கோணம் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். There are 3 dimensions in salvation: eternal dimension, historical dimension, personal dimension. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பிலே நித்திய கோணம், கடவுள் உலக தோற்றத்திற்கு முன்பே பிரித்தெடுக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். அப்ப நித்திய கோணம். சரித்திர கோணம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சரித்திரத்தை பிளந்து இந்த உலகத்திலே வந்து இரட்சகராக மரிக்க வேண்டும். அது சரித்திர கோணம். 3வது தனிப்பட்ட கோணம் என்ன? நான் அவரை மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ரட்சிப்பின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பிலே 3 அம்சங்கள், 3 கோணங்கள், 3 கால கோணங்கள் இருக்கிறது. நித்திய கோணம், சரித்திர கோணம், தனிப்பட்ட நிகழ்கால கோணம். Eternal angle, historical angle where Christ has to come and die, and personal angle when I accept Christ. நான் 1978வது வருஷம் 76வது வருஷம் மன்னிக்கவும் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 14 வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக பரிசுத்த ஆவியினுடைய கிரியினாலே மனம் திரும்பி விசுவாசித்தேன். அப்ப நித்திய கோணம் இருக்கிறது, சரித்திர கோணம் இருக்கிறது, அதோடு தொடர்புடைய தனிப்பட்ட கோணமும் இருக்கிறது. இப்படி சரித்திரத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதற்கு ஆண்டவர் ஒரு அட்டவணை வைத்திருக்கிறார். பங்கு பங்காக வகை வகையாக ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார், செயல்படுத்தி வந்தார் என்பதற்கான 1-2 வசனங்களை பார்ப்பது மிக மிக முக்கியம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு திருப்போம். நாம் மெதுவாகவே இந்த பாடங்களை படிக்கலாம், கொஞ்சம் கால தாமதமானாலும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அநேக அடிப்படை கிறிஸ்தவ கோட்பாடுகளை நாம் படிக்க இருக்கிறோம். Let's go slowly because Acts 2 teaches us more basic fundamental Christian values. So even if we go slow, please bear with us because we can study a whole lot of things right from Old Testament, New Testament from this particular chapter alone. The historical aspect of redemptive history. ரட்சிப்பின் திட்டத்திலே நித்திய கோணத்தை பார்த்தோம். திரியேக தேவன் மனிதனுடைய ரட்சிப்புக்காக தீர்மானிப்பது. சரித்திர கோணம் என்பது கிறிஸ்து பிறக்க வேண்டும், அதனுடைய அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஊற்றப்பட வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், Galatians chapter 4. The historical context or angle or dimension of redemptive history. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Galatians chapter 4 and verse 5. Probably it's in English, it might be verse 4. Galatians chapter 4:4. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது, அந்த வார்த்தையை கவனியுங்கள். When the fullness of time came, காலம் நிறைவேறின போது. யாருடைய காலம்? தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை பற்றிய காலம். அந்த சரித்திர கோணம் என்று சொன்னேனே அதுதான் இது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார், மனுஷனாக வந்தார். காலம் நிறைவேறின போது, in the fullness of time, God sent forth his son, only begotten son, who was under law, who was born of a virgin, to redeem, who came he has come into the world. Under law, born of a virgin,
when the fullness of time came, God sent forth his son. அங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம், காலம் நிறைவேறின போது. The சரித்திர கோணம், the historical context, the historical dimension in redemptive history. ஆகவே கிறிஸ்து எப்படி ரட்சிப்பின் திட்டத்திலே பழைய ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், பகை உண்டாக்குவேன், ஸ்திரீக்கு உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அது நித்தியத்தினுடைய வெளிப்பாடாக அங்கே வந்தது. அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிலே ஒரு காலகட்டத்திலே நிறைவேற வேண்டும். அந்த காலம் எது? காலம் நிறைவேறின போது, கடவுளுடைய அட்டவணைப்படி, in the eternal sequences of the order of eternal order, Christ had to come and die for the needy sinners. Though the pictures, the types and symbols existed in the Old Testament that pinpointed Christ, and the believers in the Old Testament also looked forward and believed on the Lord Jesus Christ. ஆகவே இந்த சரித்திர கோணத்தை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னது. பரிசுத்த ஆவியானவர் சரித்திரத்திலே ஒரு நாளிலே ஊற்றப்படுவார் என்பதை இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பித்திருக்கிறார். அந்த வசனத்தையும் பார்க்கலாம். Even the Lord himself has indicated in his discourse recorded in the Gospels, has indicated how the Holy Spirit would be poured upon the church on a appointed time of God, of the eternal council. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36-37 வசனத்திற்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். John chapter 7 verses 36 and 37, 38 and 39. யோவான் 7, 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 39வது வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. இங்கே சரித்திர கோணத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் படிக்கும்போது இதே யோவான் சொல்லுகிறார், அவருடைய கிரியை முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தது. அவருடைய கிரியை முழுவதும். யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் 3:34, யோவான் 7:39 ஒரு விரலை வைத்துக் கொண்டு யோவான் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் தான் பிறந்தார். பரிசுத்த வித்து என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் பாவம் இல்லாத வித்தாக பிறந்தார். மாத்திரமல்ல, அவருடைய ஊழியத்திலே தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமத்திலிருந்து கிரியை செய்து வருகிறார். அதிலே சந்தேகம் கிடையாது. சிருஷ்டிப்பிலேயே நாம் படிக்கிறோம், ஜலத்திலே ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். இன்னும் ஏற்பாட்டிலேயே பரிசுத்தனுடைய கிரியை பார்க்கிறோம். ஆனால் இதைத்தான் நான் வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். ரட்சிப்பின் திட்டத்திலே நித்திய கோணம் இருக்கிறது, சரித்திர கோணம் அவசியம். அந்த சரித்திர கோணம் இன்னும் 3ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியினாலே தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணினார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அதற்கு முன்பு இல்லாமல் இருந்தார் என்பதல்ல. ரட்சிப்பின் திட்டத்திலே அவருடைய அந்த சரித்திர கோணம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்படவில்லை? அருளப்படவில்லை. எப்பொழுது அருளப்படுகிறார்? அதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே சபையின் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட சரித்திர ரட்சிப்பிலே சரித்திர திட்டம். John 3 says the Holy Spirit was full of Christ, which means the Holy Spirit was operative in the Old Testament. Even when during the creation account we see how the Spirit of God hovering around the water, and in the Old Testament we have seen the work of the Spirit, and even the birth of Christ was due to the work of the Holy Spirit. So that doesn't mean that the Holy Spirit was inactive or he didn't exist before this, prior to this. He was there. But as I've been telling you, the historical context or historical redemptive act of God has to occur on a particular day, that when Christ died as an eternal son, he was born
on a particular day when the fullness of time came. Similarly, on an appointed time, in the system of God, in the sequences of God's redemptive history, the Spirit of God has to be poured upon the church. So John 7 says the Holy Spirit was not yet given. That's how it got fulfilled in Acts chapter 2. அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், காலம் நிறைவேறின போது என்று படித்தோம். இப்பொழுது அது கிறிஸ்து பிறந்தது. காலம் அந்த காலம் எப்பொழுது தேவனுடைய அந்த திட்டம் காலம் வந்த போது அவர் பிறந்தார். அதே போல பரிசுத்த ஆவியானவரும் அந்த பரிசுத்த ஆவி எப்பொழுது சபையிலே சரித்திரத்திலே ஊற்றப்பட வேண்டுமோ அப்பொழுது ஊற்றப்படுகிறார். இப்பொழுது 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1ஆம் அதிகாரத்திலே அதற்கு நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. Acts chapter 1 also gives us indication that the Holy Spirit God would be poured upon the church in the historical manner as part of God's redemptive history. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறும்போது சொன்ன வார்த்தை 4-5 வசனத்தை பார்க்கலாம். இங்கேதான் அது ஆரம்பமாகிறது. அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே அந்த சரித்திர கோணத்தை பாருங்கள். in coming days or in a shorter time, in 10 days time, technically 10 days later, நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இந்த வார்த்தை தான் இங்கே ஆரம்பிக்கிறது. இதை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். சில நாளுக்குள்ளே, that means சரித்திர கோணம் அங்கே இருக்கிற சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். So you wait, you tarry. But இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இங்கே முக்கியமாக இருக்கிறது. ஆகவே சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகவேதான் அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சில நாளுக்கு பிறகு நடந்த சம்பவமாக படிக்கிறோம். இந்த சரித்திர கோணத்தை பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே வந்தபோது காலம் நிறைவேறந்து வந்தார். அதை குறித்து நாம் கலாத்தியர் 4:4 படித்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரும் சபையிலே ஊற்றப்பட வேண்டும். சபையிலே அவர் சபையினுடைய ஆளுநராக வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதற்கான சரித்திர அடையாளமாக ஏற்பாட்டிலே சபை இருந்திருக்கிறது. கடவுளுடைய குறிப்பிட்ட நாளிலே அவர் சபையின் மேலே ஊற்றப்பட வேண்டும். அதைத்தான் சில நாளைக்குள்ளே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகவே இப்படி சொல்லலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், கிறிஸ்து பரமேறியது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பாவத்தை ஜெயித்து வெற்றி சிறந்து சிலுவையிலே மரித்து வெற்றி சிறந்து பரலோகத்துக்கு போனது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம், அவர் பரலோகத்திற்கு போனது நிச்சயம். வந்தவர் மேசியாதான். அவர் பேசின வார்த்தைகள் உண்மைதான். நான் போவேனேயானால் பரிசுத்த ஆவியானவர் வருவார். யோவான் கூட நாம் படிக்கிறோம், அந்த சரித்திர கோணத்தை படிக்கிறோம். நான் போவது நல்லது. சீஷர்கள் கவலைப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் நான் போவேனே பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் வருவார். அவருக்கு ஒரு நித்திய கோணத்திலே நியமிக்கப்பட்ட ஒரு சரித்திர காலம் இருக்கிறார். இறங்கிய சபையிலே இறங்க வேண்டும். நான் போவது நல்லது. பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வரும்போது அந்த சரித்திர கோணத்தை பாருங்கள். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். ஆகவே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் கிறிஸ்து பரமேறினதை சொல்லும்போது உயிர்த்தெழுந்தது பரமேறினது. 2ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். Chapter 1 of Acts, ascension of Christ, which is after conquering death at the cross of Calvary, he rose again, conquered death, and he has ascended into heaven. So the fact that Christ has ascended into heaven and the descension of the Holy Spirit proves that Christ is a Messiah upon the church, because the Lord said in that what we read in the Gospel of John and other places, it's good to the disciples. He said, it's good I'm going up. I'm going. Because if I go, the Holy Spirit will come. This doesn't mean that the Holy Spirit never existed, never acted upon. No, he was there. But in the historical narration of the redemptive plan,
the Holy Spirit has to be poured upon the church on a particular day in God's calendar. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் இங்கே நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சபை என்பது சரித்திரத்திலே துவங்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம். பரிசுத்த இயேசு கிறிஸ்து போனபடியாலே பரிசுத்தர் வந்தார். அதனாலேதான் பரிசுத்த ஆவியானவரை அன்றி இயேசுவை கர்த்தர் என்று உள்ளத்திலிருந்து ஒருவரும் சொல்ல முடியாது. உள்ளத்தில் என்றால் மனமாற்றத்தோடு கூடிய அந்த அறிக்கையை ஒருவர் செய்ய முடியாது. வார்த்தை கவனமாக பயன்படுத்தும். But for the Holy Spirit, no one can declare Christ as the Lord, as a Savior from within, because the work of the Spirit is deep within. It is not manifested outside straight away, but it is deeper. It is within man's soul, that thereby he declares Christ to be his Savior. Not the world Savior, not everybody's Savior. He is my Savior. இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதற்கு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தால் என்னுடைய பாவத்தை எடுத்து போட வந்தார். கவனிக்க வேண்டும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவருடைய துணையின்றி ஒருவரும் கர்த்தர் என்றோ ஆண்டவர் என்றோ என்னுடைய மீட்பர் என்றோ என்னுடைய பாவத்திற்காக மரித்த உணர்வோடு சொல்ல முடியாது. The one who came in flesh, that is the understanding. என்றால் இயேசு கிறிஸ்து பரமேறின போது அந்த இடத்திலே நடந்த சம்பவம் நீங்கள் சிலுவையில் அறிந்தீர்களே, அவர் சரீரத்தில் இருந்தார், அவர்தான் மெசியா என்று நிரூபிக்கப்படுவதற்கான சான்று அது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பரமேறி போய்விட்டார் என்று போய்விட்டார், பரிசுத்த ஆவியானவர் வராமல் இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து இரட்சகர் அல்ல. ஆகவே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையின்றி மாம்சத்தில் வந்த இயேசுவை ஒருவரும் கர்த்தர் என்றோ இரட்சகர் என்றோ அறிக்கையிட முடியாது. But for the work of the Holy Spirit, none can say that Christ is my Savior, my Lord. He has borne my sins on the cross of Calvary. அதே சமயத்திலே கட்டாயத்தின் பேரிலே நிறைய பேர் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம், நீங்களே கேட்கலாம், மனதுக்குள்ள தோன்றலாம். நிறைய பேர் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போகிறவர்கள், ஏன் வெளியில் இருக்கு நிறைய பேர் இயேசுவை ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களே. வேதத்தில் அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. சொல்ல முடியும். வெளியிலிருந்து கட்டாயத்தின் பேரிலே சொல்ல முடியும். பல காரணங்களினாலே சொல்ல முடியும். ஒருவேளை சுய ஆதாயத்திற்காக இருக்கலாம். சுய ஆதாயத்திற்காக செய்த மனிதர்கள் சிமியோன் என்பவரெல்லாம் இருக்கிறார்கள். சுய லாபத்திற்காக செய்யலாம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இயேசு ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லலாம். அது வேறே, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. There may be instances where people claim Christ as their Lord, as his Lord, your Lord, simply because for some material reasons, for earthly benefits. ஏனென்றால் அதற்கான சில வசனத்தை பார்க்கலாம். அப்படியும் செய்ய முடியும். ஆனால் இங்கே நாம் படிக்கிறது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான கிரியை அல்லாமல் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக வந்தார். எனக்கு சிலுவையிலே வர வேண்டிய தண்டனை, என்னுடைய தண்டனையை சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு வர வேண்டிய தேவனுடைய கோபாக்கினையை சிலுவையிலே அவர் சுமந்து விட்டார். நான் அவரை மனம் திரும்பி விசுவாசிக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அன்றி ஒருவரும் சொல்ல முடியாது. அதே சமயத்திலே இன்றைக்கு உலகத்திலே பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழுகிறவர்கள், பல ஆண்டுகள் தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள், ஏன் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இவர்கள் எல்லாரும் கூட இயேசு ஆண்டவர் என்று சொல்லுகிறபடியினாலே தானே கோயிலுக்கு வருகிறார் என்று கேட்கலாம். இல்லை, அதற்கு பல காரணம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1-2 பகுதிகளை பார்க்கலாம். முதலாவது, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாமல், அடிப்படை கிரியை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய அடிப்படை ஆரம்ப கிரியை இல்லாமல் ஒருவரும் இயேசுவை கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்ல முடியாது. இயேசுவை இயேசு என்று சொல்லலாம், நல்லவர் என்று சொல்லலாம், தீர்க்கதரிசி என்று சொல்லலாம், பெரியவர் என்று சொல்லலாம். ரட்சகர், என்னுடைய மீட்பர் என்று சொல்ல முடியாது. அதற்கான வேத வசனங்களை பார்க்கலாம். இங்கேதான் ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்பது இதோடு தொடர்புடையது. ஆகவே இதை பார்க்கலாம். But for the work of the Holy Spirit, no one can acknowledge that Christ is the Lord, the one who came in flesh, Jesus, the Messiah, my Savior. He has borne my sins on the cross of Calvary. No one can declare that. ரோமர் 8 அதிகாரம்
9வது வசனம், ரோமன்ஸ் 8:9. தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் வேதத்தை படிக்கும் போது உங்களில் என்றால் உடனடியாக யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்க வேண்டும். அது ரோம சபைக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கை, எல்லாம் புதிதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. If you don't have the Spirit, you don't belong to Christ. You cannot claim to have Christ in your life. ஆகவே இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அடிப்படை வேலையே, அடிப்படை கிரியையே இயேசு கிறிஸ்துவை அழகுள்ளவராக, இரட்சகராக, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியாக, நம்முடைய நித்திய பரிகாரியாக அவரை மகிமைப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அடிப்படை வேலை. The basic, the fundamental work of the Holy Spirit is to glorify Christ in our lives so that we could acknowledge Him. I could acknowledge Him. You individually could acknowledge that He is my Messiah. He came to die for my sins, to take away the eternal condemnation that is over my head. அந்த கிரியை ஒருவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுகிறார், அவருடையவன் அல்ல. மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1 Corinthians chapter 12 and verse 3. ஏன் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம் என்றால், வேத வசனத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த ஒரு மாதிரி வித்தியாசமான போதனைகளை நாம் தெளிவுபடுத்த முடியும். ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை வேதத்திலிருந்து எடுக்கிறார்கள், ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையிலே போதிப்பது கிடையாது. இங்கே நீங்கள் கவனிக்கிறது எல்லாம் அதுதான். வேதத்திலிருந்து வார்த்தைகள் எடுப்பார்கள். அபிஷேகம் என்கிற வார்த்தை எடுப்பார்கள், ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை எடுப்பார்கள், ரட்சிப்பு என்ற வார்த்தை எடுப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு வேதத்திற்குள்ளாக போவது கிடையாது. தங்களுடைய சொந்த கதைகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுக்கு பிடித்ததையும் தங்களுக்கு ஆதாயம் அடைந்து சொல்லுவார்கள். வேதத்திலிருந்து கருப்பொருளையும் எடுக்க வேண்டும், மறுபடியும் வேதத்திற்குள்ளாக சென்றுதான் அதை படிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் ஒரு தலைப்பை எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தலைப்பை எடுத்துவிட்டு அவர் தன்னுடைய கருத்தை அதிலே சொல்ல முடியாது. அந்த பாடத்திலே என்ன கருத்துகள் இருக்கிறதோ அதைத்தான் திரும்பி அவர் சொல்ல வேண்டும். தலைப்பை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய செய்தியை சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரை வந்தாலே எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட், நான் அந்த சப்ஜெக்ட்ல சொல்ல விரும்பவில்லை, +2 வந்துவிட்டால் அவர் கொஞ்சம் உள்ளே ஒரு பாடத்தை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு நான் அந்த இடத்துக்கு போனேன், ஹோட்டலுக்கு போனால் உள்ளே போனால் அழுக்காக இருக்கும், அதை பார்க்க இப்படியே ஆரம்பித்து கதை முடிச்சு போய் விடுவார். அந்த ஒரு பாடத்தினுடைய உள்ளாக எதையும் செல்ல மாட்டார். அது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும், அவர் அந்த பேசுகிற வழக்கம் நன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய பாடம் உள்ளுக்குள்ளாக ஏறவில்லை. எப்பொழுதும் அதுதான் செய்து கொண்டிருந்த, வாரத்தில் 2 கிளாஸ் தான் அவருக்கு இருக்கும், அதனால அது அப்படியே போய்விடும். இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் போதிக்கிறார்கள். வார்த்தைகளை வேதத்திலிருந்து எடுக்கிறார்கள், மறுபடியும் வேதத்திற்குள்ளாக போவது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய கிரியைதான் அடிப்படை. கிறிஸ்து ரட்சகர், என்னுடைய ரட்சகர், என்னுடைய பாவத்துக்கு பரிகாரி என்று சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை வேண்டும். மற்ற காரணங்களுக்காக இயேசு ரட்சகர் என்று சொல்லலாம், இயேசு எங்களுக்கு ரட்சகர், இயேசு எங்களுக்கு மீட்பர், இயேசு எங்களுடைய பரிகாரி என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் பாவத்தினுடைய மன்னிப்புக்கு, நித்திய ஆக்கணையிலிருந்து விடுதலை அடைவதற்கான கிரியை அல்லது பாவ உணர்வை கொண்டு வருவதற்கு, ஏனென்றால் பரிசுத்தரை பற்றி சொல்ல பார்த்தே, அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பாவத்தினுடைய உணர்வை பெறாத எந்த மனிதனும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அனுபவிக்கிறார் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவருடைய பெயரே பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தாவினர் உங்களுக்கு தேற்றவாய் வரும்போது அவர் பாவத்தை குறித்து எங்கே ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். யோவான் அந்த வசனத்திற்கும் போவது நல்லது. நாம் இங்கே வருவதற்கு முன்பதாக போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும், என்ன செய்வார் என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம், மன்னிக்கும், John 16. The elementary or the prime work of the Holy Spirit is to convict the sin in an unbeliever and even in the believers, in the life of the believers. So repentance is the work of the Holy Spirit. If you claim any other work that the Holy Spirit is working in your life, bringing in your life, that cannot be attributed to the work of the Holy Spirit, because Christ himself has said, according to John 16 verse 8,
யோவான் 16:8 பாருங்கள். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அது வருகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயிர் தெளிந்து போவேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். சரித்திர கோணம். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரமாட்டார். பாருங்கள், சரித்திர கோணம் அங்கேயும் இருக்கிறது பாருங்கள். நான் போனால் அந்த இடத்திலே பரிசுத்தாவினர் வருவது ரட்சிப்பின் சரித்திர கோணம். நித்திய கோணம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். சரித்திர கோணத்தில் இருக்கிறது. நான் போவேனே ஆகில் தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார். நான் போகாவிட்டால் வரமாட்டார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அதான் சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நடந்தது. பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் அங்கேதான் நடந்தது. அதைத்தான் நாம் விரிவாக படிக்க போகிறோம். அவர் வரும்போது என்ன செய்வார்? நான் போன உடனே அவரை அனுப்புவேன். அவர் வந்த உடனே என்ன செய்வார்? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும். ஆகவே அவிசுவாசம் என்பது நம்முடைய பாவத்திற்காக கிறிஸ்து மரித்தார் என்பதை அறிக்கையிடாமல் இருப்பதுதான் அவிசுவாசம். கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று சொல்லுவது. மற்ற காரியங்களுக்காக ஆண்டவர் எனக்கு நல்லவர், ஆண்டவர் போதுமானவர் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான கிரியை கிடையாது, அடிப்படை கிரியை கிடையாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நாம் ரட்சிக்கப்படுவதற்கே, மனம் திரும்புவதற்கே பரிசுத்த ஆவியானவர் நம் மறுபிறப்பை நம்மிலே உண்டாக்காவிட்டால், அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆவியினால் பிறப்பது, மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியானவர் கிரியினாலே நாம் மறுபடியும் பிறந்து இன்னொரு ராஜ்யத்தை பார்க்கிறோம், இன்னொரு உலகத்தை பார்க்கிறோம், இன்னொரு மகிமையை பார்க்கிறோம். அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையை நான் மனம் திரும்பி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். Unless you are born again by the work of the Spirit, because John 3 says the flesh is flesh, but the work of the Spirit is spirit. It is spiritual. So, but only the Holy Spirit can convict us and bring about the rebirth, the born again experience by which we see a different world, a different life, a different world altogether, by which we repent and trust Jesus Christ for our eternal salvation. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய முதல் கிரியே, அல்லாவிட்டால் அடிப்படை கிரியே, நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வு கொண்டு வந்து, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வுனாலே தான் கொண்டு வருகிற உணர்வுனால்தான் பாவ உணர்வு வருகிறது. ஆகவேதான் அப்பொழுதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை நித்திய இரட்சகராக நோக்கி பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 Corinthians 12:3, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது, ஒரு காலத்திலும் ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சபிக்காமல் இருக்கலாம். இந்த இடத்திலே கொரிந்தியருக்கு சில காரணங்களினால் அதை எழுதுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அன்றி ஒருவனும், இங்கே கொரிந்து சபையை மாத்திரம் சொல்லவில்லை, நீங்கள் என்று சொல்லவில்லை, ஒருவனும் இயேசுவை, மாம்சத்தில் வந்த இயேசுவை, பாவத்தை எடுத்து போட இந்த உலகத்திலே வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்த இயேசுவை கர்த்தர் என்று, ஆண்டவர் என்று, என்னுடைய மீட்பர், என்னுடைய பாவத்துக்கான நித்திய பரிகாரி என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. கூரியாஸ் என்கிற வார்த்தை கர்த்தர் என்று சொல்லுகிற இடம் புதிய ஏற்பாட்டிலே மூல பாஷையிலே கிரேக்க பாஷையில் கூரியாஸ் என்பது மரணத்தை ஜெயித்தெழுந்தவர். ஏன் மரணத்தை ஜெயிக்க வேண்டும்? பாவம் மரணத்தை கொண்டு வந்தது, அந்த மரணத்தை ஜெயித்தெழுந்தார். ஆகவே பாவம் என்கிற அந்த உணர்வை பெறுவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. மற்றவர்கள் நிறைய பேர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். வேதத்திலேயே ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய கிரியினாலே அப்படி சொல்லவில்லை என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அதையும் நாம் பார்க்க வேண்டியது நல்லது. You may argue, there are people who are well-meaning, good people. There are many Christians, so-called Christians, by the standard of generations, they call Christ as God. Yes, even by the word of God acknowledges that. But there are other reasons why do they say that. Why they claim that we will look into a couple of scriptures. That's very important. இந்த உலகத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தருடைய கிரியை இல்லாமல் ஒருவரும் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. ஆனால் அது அவர் இல்லாமல் கூட, அவருடைய கிரியை இல்லாமல் கூட இயேசுவை அறிக்கையிடுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், அதாவது இம்மைக்காக மாத்திரம்
நீங்கள் இயேசுவை கர்த்தர் என்று ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் அப்படி நீங்கள் செய்தால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அதை நாம் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் எழுதி வைக்கவில்லை, ஆனால் அந்த வசனத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்திற்கான நன்மைகளுக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்களே. ஆகவே இம்மைக்காகவும் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்ல முடியும். அது பரிசுத்த ஆவியானவரால், அவருடைய தொடுதலினால், அவருடைய கிரியையினால் வந்த அறிக்கை அல்ல. இன்னும் 2 வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். Philippians chapter 2 verses 10 and 11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஒரு நாளில் என்ன நடக்க போகிறது? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானார் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும். ஒரு காலத்திலே முடங்கும். நியாய தீர்ப்பின் நாளிலே இன்றைக்கு நாம் நிறைய பேரை பார்க்கிறோமே. கடவுளில் என்று சொல்லுகிறவர்கள், மனம் திரும்பாதவர்கள், தங்களுடைய இஷ்டப்படி வாழுகிறவர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், தங்களை வல்லமையுடன் நினைத்துக் கொள்ளுகிறவர்கள், யாராயிருந்தாலும் ஒரு நாளிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே முழங்கால் படியிட்டு இவர்தான் கர்த்தர் என்று சொல்லுவார்கள். அது கட்டாயத்தின் பேரிலே வரக்கூடியது. கட்டாயத்தின் பேரிலே வருகிற கிரியை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளாக ஆத்மாவிலே செயல்படுத்துகிற அந்த கிரியை தான் இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று நாம் அறிக்கையிட முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தையும் பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே பலமுறை இந்த வசனத்தை நாம் படித்திருக்கிறோம். எப்பொழுதும் பார்ப்பது நல்லது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் எல்லாம் குறித்து வைத்து தியானிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்நாளில் அதாவது நியாய தீர்ப்பு நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறார்கள், கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் வைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. இப்படி படிக்கலாம். கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். எல்லாமே அவருடைய நாமத்தினாலே தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? உங்களை அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். I never knew you. Depart from me, you are iniquitous. Those who have done things against God and His righteousness. நானே கத்தாவே கத்தாவே என்று சொல்லுவேன். கட்டாயத்தின் பேரில் வலுக்கட்ட வெளியினுடைய தாக்கத்தினால். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை என்பது ஒரு மனிதனுடைய ஆத்மாவை தட்டி எழுப்பி, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். காற்று எப்படி வீசுகிறதை நாம் பார்க்க முடியாதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கிரியை செய்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவர் கிரியை செய்கிறார். The Spirit of God works a deeper work by which a person sees the reality of life. A new world is born again to see the ultimate life, and on that basis he commits his life. He hands over his life to Christ with repentance and trusting Him as her salvation. ஆகவேதான் இந்த அடிப்படையிலே தான் நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் படித்ததை எப்படி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் என்ப சரித்திர குணம் இருக்கிறது ரட்சிப்பிலே. கிறிஸ்து வந்தார், எப்படி நித்தியத்திலே கிறிஸ்து சரித்திர ரட்சிப்பின் இடத்திலே வந்தார், அதே போல பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்து பரமேறும்போது அவர் வருகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் கிறிஸ்து பரமேறினது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இறங்கி வந்தது. இது சரித்திர கோணம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். இங்கேதான் அந்த பெந்தேகோஸ்தே நாளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏற்கனவே படித்தோம். நீங்கள் சில நாளுக்குள்ளே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு நன்றாக கவனியுங்கள். கவனிக்க வேண்டும் முக்கியமான பாடம் இங்கே. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? ஆணித்தமாக கவனியுங்கள். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும் என்று
போதிக்கிறார்கள். There are teachings that suggest that you need to tarry or wait to receive the baptism of the Holy Spirit based on this word. This is completely wrong. This is outdated interpretation of this particular verse. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு விசுவாசிகள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சரித்திர கோணத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக சபையின் மேல் பரிசுத்தம் ஊற்றப்படுவதற்காக இந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், சில நாளில் நீங்கள் பரிசுத்த ஆகவே ஆகையால் இந்த சில நாளைக்குள்ளே என்பது யாருடைய திட்டத்திலிருந்து வந்து அதான் முக்கியம். கடவுளுடைய சரித்திர திட்டத்திலிருந்து வந்தது. மனிதன் ஜெபித்ததினாலே வரவில்லை, மனிதன் காத்திருப்பதனாலே வரவில்லை. கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் காத்திருங்கள், அந்த நேரத்துக்காக காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். The tarrying or the waiting has been suggested not on the basis of your effort, but there is a historical sequence that has to happen. For that day you tarry in Jerusalem, not because you pray, not because of you wait to receive the baptism of the Holy Spirit. That is completely a distorted teaching, I would say. இன்றைக்கு பரிசுத்த அபிஷேகத்திற்காக காத்திருக்கும் என்று அபிஷேகம் நடத்துகிறார்கள், அபிஷேகம் என்று சொல்கிறார்கள், காத்திருப்போம் என்று இல்லை. சரித்திர கோணத்திலே பரிசுத்த ஆவியானவர் சில நாட்கள் அந்த வார்த்தையை கவனியுங்கள். அப்ப இவர்கள் பரிசுத்த ஞானஸ்நானத்தை காத்திருக்கிறது, சில நாள் காத்திருப்பார்கள், ஒரே இடத்துல காத்திருப்பார்களா? பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெறுவதற்காக அந்த சரித்திர கோணத்தில், ரட்சிப்பின் கோணத்தில் அதை ஏற்கனவே பார்த்து வந்தோம். அதற்கு நீங்கள் காத்திருங்கள். இது கடவுளுடைய அந்த சரித்திர திட்டத்தில் நிறைவேறும் போது நடக்கக்கூடியது. நீங்கள் ஜெபிப்பதனாலே நடப்பது கிடையாது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எதனால? சில நாளைக்குள்ளே, அந்த வார்த்தை கவனிங்கள், சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இது எப்பொழுது நடந்தது? இதைத்தான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இவர் இந்த சில நாள் என்பது, எருசலேமை விட்டு போகாமல் இருங்கள் என்பது பெந்தெகோஸ்தே நாளை சொல்லுகிறது. இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்பதை தான் நாம் மிக முக்கியமாக படிக்க வேண்டும். ஆகவேதான் இங்க என்ன படிக்கிறோம்? பரிசுத்த அபிஷேகத்தை, ஞானஸ்நானத்தை பெறுவதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் ஏற்கனவே விசுவாசிகள். நன்றாக கவனிக்க வேண்டும். இவர்கள் விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், அவருடைய அப்போஸ்தலராக இருக்கிறவர்கள். அந்த விசுவாசிகளாக இருந்த பொழுதும் சரித்திரத்திலே பரிசுத்தம் ஊற்றப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள். எப்படி சிமியோன் என்பவன் ஏற்கனவே விசுவாசி, அவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இயேசுவை தன்னுடைய கரங்களில் ஏந்திக் கொண்டு, உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் கண்டது, என்னுடைய சரீர கண்கள் கண்டது. ஏற்கனவே அவர் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்த நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் மெய்யான விசுவாசியாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே பிறப்பதை பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீ ரட்சகரை காணும் முன் மரிக்க மாட்டாய் என்று சரித்திரத்திலே ரட்சகர் பிறப்பதை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு விசுவாசியாக இருக்கிறார். அதை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இனி சமாதானத்தோட போவேன். அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் கையிலே ஏந்தின பொழுது ரட்சிக்கப்படவில்லை. நன்றாக கவனியுங்கள். அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு விசுவாசியாக இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. நீ ரட்சகரை காணும் முன் மரிக்க மாட்டாய். அதாவது சரீரத்திலே நீ காணும் முன், சரித்திரத்திலே ரட்சகர் வருவாரே, அவரை காணும் முன் நீ மரிக்க மாட்டாய் என்று ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பெற்றவன் அவரை கைகளிலே ஏந்தி கொண்டு, சரித்திரத்திலே நான் இதை பார்த்து விட்டேனே, நித்திய கோணத்திலே ஏற்கனவே பார்த்து விட்டேன், தனிப்பட்ட கோணத்திலும் பார்த்து விட்டேன், சரித்திர கோணத்திலே நான் பார்க்கிறேனே என்று அவர் ஏந்தி என்ன செய்கிறார்? ஆண்டவரை, பிதாவை, கடவுளை ஸ்தோத்திரிக்கிறதை நாம் பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திற்கு படிப்போம். 25வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார்கள் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறினதற்கு பிறகு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும், அந்த வார்த்தைகளை கவனியுங்கள், அவன் விசுவாசி, ஏற்கனவே விசுவாசி. அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது சரீர கோணம். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், ஏற்கனவே இருந்தார். அவன் பரிசுத்த ஆவியானவராலே விசுவாசியாக இருந்தவன். கர்த்தருடைய கிறிஸ்துவை, அதாவது அந்த மேசியாவை நீ காணும் முன்னே, சரீரத்திலே அந்த சரித்திர கோணத்திலே நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலால்
தேவாலயத்திலே வந்த பொழுது அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்படி சமாதானத்தை போக விடுகிறேன். 32ஆம் வசனம், உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய ஆத்மா ஏற்கனவே கண்டது, இப்பொழுது என் கண்கள் கண்டது என்றான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை கையில ஏந்தின பொழுது அவன் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பை பெற்ற பழைய ஏற்பாட்டு விசுவாசியாகி யூத விசுவாசியாகிய சிமியோன் சரித்திரத்திலே ரட்சகரை பார்ப்போம் என்ற வாக்கு தத்துவத்தை பெற்றபடியினாலே அவன் அவரை ஏந்தி கொண்டு ஸ்தோத்தரித்தான். அதே போல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஏற்கனவே விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் சரித்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறதை இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் என்பதனாலேதான் அவர்களை காத்திருக்க சொன்னார். இங்கே காத்திருக்கிறது என்ற வார்த்தையும் அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம், அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் என்ற அந்த வார்த்தையும் கிரேக்க மொழியிலே ஒரே வார்த்தை என்பதை கவனிக்க வேண்டும். இங்கே சிமியோன் கர்த்தருடைய ஆறுதல் வர காத்திருந்தவன் என்று எப்படி படிக்கிறோமோ 1:25, அதே போல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். You wait for the historical manifestation of the pouring of the Holy Spirit. Like how it's been told to Simeon, that you will see the historical evidence of the Savior coming into this world with your own eyes. Even before that he was a believer. He was an Old Testament believer. He was waiting because he has been given a privilege to see Christ in human form, in the fleshly form before his death. That is the idea that we read in Acts 1:5. Acts 1:5 and Luke 2:25, they both waited. Not because they wanted salvation, not because they wanted a different experience. It is the historical manifestation of redemptive plan. சரித்திர கோணத்திலே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஊற்றப்படுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே இப்படி 1ஆம் அதிகாரம் கிறிஸ்து பரமேயர் என்பதை படிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். 2ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கோம். ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து இன்றைக்கு முடிக்கலாம். ஒரு வார்த்தையாக மிக முக்கியமான வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, மறுபடியும் சொன்னேன், நல்ல கவனிங்கள், இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்ததுனாலே வந்தது என்று சொல்லவில்லை. பெந்தேகோஸ்தே நாள் இன்னும் வந்த போது, when the day of Pentecost arrived, இங்கேதான் கவனிக்க வேண்டும். இங்க நிறைய பேர் சொல்லுகிறார்கள் பரிசுத்தவாவினருக்காக காத்திருக்க வேண்டும், பரிசுத்தவாவினருக்காக அப்படியே ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், அபிஷேகத்தோடு ஜெபிக்க வேண்டும், அப்படி என்றால் பரிசுத்தவான் உங்களை நிரப்புவார் அல்ல. பெந்தேகோஸ்தே நாள் இன்னும் வந்த போது, கடவுளுடைய திட்டத்திலே எப்படி இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மரித்தாரோ, அது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று இயேசு கிறிஸ்து மரித்தது அந்த மகா எருசலேம் தேவாலயத்திலே மகா பிரதான ஆசாரியர் எப்பொழுது அந்த பழுதற்ற ஆட்டை அடிக்கிறாரோ, அந்த 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 கிரியை செய்கிறாரோ, அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். பஸ்கா பண்டிகை என்பது ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய படம். அப்ப பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஊற்றப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம், சரித்திர திட்டம். அந்த நாள் வந்த போது இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள். இதை கவனிக்க வேண்டும். When the day of Pentecost arrived, because that is the day God has determined to pour the Holy Spirit God upon the church. Like Christ, how Christ had to come on a particular day. When the fullness of time came, Christ came. So just because the disciples prayed, but just because they were tarrying and they were spiritual and they were high in spirits, not that due to that fact that the Spirit of God was poured upon the church, because it is God's appointed time, the day of Pentecost. That is the idea, the divine timing, no condition involved. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இது கடவுளுடைய ரட்சிப்பின் சரித்திர கோணத்திலே தீர்மானம். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாடு, இது பெந்தேகோஸ்தே என்கிற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டினுடைய பண்டிகையினுடைய அடையாளம். பழைய ஏற்பாட்டிலே பண்டிகைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பண்டிகைகள் எதற்காக? ஏற்கனவே ஒரு பாடத்திலே படித்தோம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாடு பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துவிலே நிறைவேறினது என்று படித்தோம். அதற்கு உதாரணமாக நான் ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று படங்கள் போன்ற தீர்க்க தரிசனங்கள், இன்னொன்று வார்த்தையினால் வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். The Old Testament prophecies are divided into two major categories. Number one, verbal prophecies
Number two, pictorial prophecies or pattern or we can say metaphors. Verbal, metaphor or pictures. இப்போ உதாரணமா சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களிலே வார்த்தையாகி தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இதோ கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள் என்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அது வேர்பல், அது வார்த்தையிலே சொல்லப்பட்டது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், அந்த குழந்தை பிறக்கும், அவர் தான் மேசியா என்று, அவர் இம்மானுவேல், அவர் தேவன் நம்மோடு இருக்கின்ற அர்த்தம் என்று சொல்லப்பட்டது. அது நேரடியாக வார்த்தையின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். The verbal prophecy which was that Emmanuel, God is going to be with us because a virgin will conceive and she will bore a child, he will be called Emmanuel. That is verbal prophecy. அப்படி நிறைய பழைய ஏற்பாட்டில் நிறைய நேரடியான இந்த வார்த்தைகள் இருக்குது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொன்னது. அதே சமயத்திலே படங்களினுடைய அடிப்படையிலே தீர்க்க தரிசனங்கள் இருந்திருக்கிறது. The pictorial like pictures. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை யாரை பற்றி சொல்லுகிறது? அது ஒரு படம். பஸ்கா பண்டிகை ஒரு பண்டிகை. அது நேரடியாக ஒரு செய்தியை சொல்லவில்லை. இதோ ஒரு கன்னிகை கற்பதையாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பது போல வார்த்தையினாலே அந்த தீர்க்க தரிசனம் வரவில்லை. அது படத்தினுடைய அடிப்படையாக வருகிறது. ஒரு பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா யாருக்கு அடையாளம்? வேதத்தில் அதற்கு விளக்கம் இருக்கிறது. பஸ்கா கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக படிக்கிறோம். அது படமாகிய தீர்க்க தரிசனம். நேரடியாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வேறு, இங்கே படமாகிய தீர்க்க தரிசன வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை பொறுத்து படிக்கலாம், தான் முக்கியம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Corinthians 5:7, where we have the picture of Christ as the Passover. Passover feast is a picture of the Old Testament, and the Bible and the Word of God interprets that to be the picture or the reality of Christ. The Old Testament is shadow of Christ. New Testament is the substance of Christ. 1 கொரிந்தியர் 5:7, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இம்மானுவேல் கன்னியின் கற்பத்திலே பிறப்பார் என்பது நேரடியாக வார்த்தையினாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இங்கே ஒரு படம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு நிறைய படங்கள் இருக்கு. அந்த படத்தில் ஒரு படம் பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இப்படி பழைய ஏற்பாட்டிலே நேரடியாக வார்த்தையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களானாலும், படங்கள் மூலமாக உருவகங்கள் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களானாலும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறது புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. அப்ப இந்த பெந்தேகோஸ்தே என்பது, பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை முதலாவது தெரிந்து கொள்ள நிறைய பேர் எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. பெந்தேகோஸ்தே ஒரு சபையோடு ஐக்கியப்படுத்தப்படுகிறது. அதிலே ஒருவேளை தவறில்லை, பெயர் வைக்கலாம். ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையிலே பெந்தேகோஸ்தே என்பது 50வது என்பது பொருள். The word Pentecost has to be understood from scriptural background or understanding. Maybe there are denominations who claim to be Pentecostals, but that's their wish. But biblically, Pentecost, the word Pentecost means 50th. 50 அல்ல, 50வது. 50வது என்றால் எதிலிருந்து 50வது? அதைத்தான் நாம் படிக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளில் அவர் கூடினார்கள். பெந்தேகோஸ்தே என்பது பஸ்கா பண்டிகை, அதை தொடர்ந்து முதற் பலனின் பண்டிகை. அதிலிருந்து 7 வாரம் கழித்து, 7 வாரம் என்றால் 7 × 7 49 நாட்கள். அதற்கு பிறகு 50வது நாள் முதல் கனிகளை சேர்க்கும் அறுப்பின் பண்டிகை என்று சொல்லப்படுவதுதான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. இது மிக முக்கியமானது. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே Feast of Harvest that is recorded in Leviticus 23. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை பற்றி ஏற்கனவே படித்திருக்கிறோம். 7 பண்டிகைகள் சொல்லப்படுகிறது. அந்த 7 பண்டிகைகளும் முதல் 3 பண்டிகைகள் கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை சொல்லுகிறது. அடுத்த 4 பண்டிகைகள் 7 மாதங்கள் கழித்து வருகிறது, பின்னாலே வருகிறது. அந்த பண்டிகைகள் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது அது வரைக்கும் நடக்கிறது. ஆகவே இந்த 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த முதல் 3 பண்டிகைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை என்று அப்பொழுது மரிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பஸ்கா பண்டிகை எப்பொழுது யூதர்கள் செலவிடுவார்கள்? நிசான் மாதம் 14ஆம் தேதி. அந்த நாள் தான். அதுதான் எகிப்தில் அவர்கள் புறப்பட்ட போது ஆண்டவர் நித்தியமாக நியமித்தது. அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது. அதே நாளிலே அவர் பலியிடப்பட்டார். ஆகவே
பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது இவர்கள் ஜெபித்ததினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெறவில்லை. இவர்கள் ஏதோ பக்தியை காண்பித்ததினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெறவில்லை. கடவுளுடைய ரட்சிப்பின் நித்திய கோணத்திலே சரித்திர பங்காக சபையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டியதற்கு தேவன் நியமித்த பழைய ஏற்பாட்டினுடைய பண்டிகையாகிய பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் ஊற்றப்பட்டார். ஆகவே பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் படிக்க வேண்டும். அது வாரங்களின் சேர்ப்பின் பண்டிகை, அல்லாவிட்டால் விளைவை சேர்க்கக்கூடிய முதல் கனிகளை கொண்டு வரக்கூடிய பண்டிகை. அதாவது கோதுமை விளைச்சல், பின் விளைச்சல் கோதுமை விளைச்சலை கொண்டு வருகிற பண்டிகை. அந்த பண்டிகை இன்றைக்குத்தான் பரிசுத்த ஊற்றப்படுகிறார். இந்த 3 பண்டிகை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பஸ்கா பண்டிகை, இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்படுவது, பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறோம். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்படுகிறார். 3 நாள் கழித்து உயிர் செழுகிறார். அது முதல் பலனின் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று அது லேவியராகமம் 23 கிரமமாக இருக்கும். அதை அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்றால் இயேசு கிறிஸ்து உயிர் செழுந்த நாள். 3 நாள் கழித்து பஸ்கா பிறகு 2 நாள், 3வது நாள் முதற்கனியின் பலன் பண்டிகை. முதற்கனி என்று சொன்னால் உயிர் செழுதல். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தவர்களில் முதற் பலனானார். ஏற்கனவே நாம் சொல்லிக்கொண்டு வருகிறேன். புதிய ஏற்பாடு பகுதிகளை நாம் படிக்கும் போது அவர்கள் கையிலே புதிய ஏற்பாடு கிடையாது. அவர்கள் பழைய ஏற்பாட்டு வார்த்தையோடு தான் சம்பந்தப்படுத்துகிறார்கள். பவுல் கொரிந்து சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து மரித்தவர்கள் முதற் பலனானார் என்றால் உடனடியாக அவர்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திற்கு போகிறார்கள். 3வது பண்டிகை 7 வாரங்கள் கழித்து, 7 × 7 49 நாட்கள் கழித்து 50வது நாள் அந்த அந்த கோதுமை மணிகள் எல்லாவற்றையும் சேர்த்து அப்பமாக சுட்டு ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து படைப்பார்கள். அந்த அப்பத்தினுடைய அடையாளத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் எங்களுக்கு தெரியும் என்பதனாலே அல்ல, பரிசுத்தவான்கள் நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது, பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து இந்த மிக முக்கியமான சத்தியத்தை படித்து தெளிவு பெற தேவன் கிருபை செய்வாராக.